What's your name? Ria. Yeah. I like your bike. Bye, Ria. மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது ஒரு நிலையாக இருக்கிறதே கிடையாது. இப்படியும் அப்படியும் அப்படி எண்ணம் அப்படியே அலப்பாயுது. என்ன தப்பு பண்ணுறது? ஓ, இந்த ஐஸ் ₹1 இப்போ ₹10 வரைக்கும் ஐஸ் ஏற்றுறீங்க. 40 வருஷத்தில் 10 ஏற்றுறீங்களே, இது நியாயமா? கம்பெனி ஏற்றுறாங்களா? என்ன மக்களே, சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் மாமூலாக ரைட் போவேன். அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். உங்களை மாதிரி நல்ல நண்பர்களை சம்பாதிப்பேன். அவங்களாம் கமெண்ட்ஸில் 4 வார்த்தை அன்பாக எழுதுவாங்க. அதை பார்த்து நான் ஹாப்பி ஆகிடுவேன். நீங்களும் நம்ம செட்டில் சேருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மணி ஒன்று இருக்குது, அதை அடிங்க. நம்ம எப்போவுமே டச்சில் இருப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வருஷம் லே லடாக் போகிறது உறுதி. அது ஒரு கனவாகவே எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ட்ரிப்பை ஒரு மாதிரி மாசாக பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதை 220 பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பர் டே க்ளாக் பண்ணுறது அதிகம். ஸோ இந்த ட்ரீம் ட்ரிப்புக்கு ஒரு நல்ல வண்டி, பெரிய சிசி வண்டியாக வாங்கணும். நீங்கள் மலையடி குறிச்சி அப்புறம் கோவில்பட்டி வீடியோஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா வண்டியுமே ஓட்டி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட வண்டி எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 2,20,000 இங்கே பாரு. சைக்கிளுக்கு இல்லை, அது வந்து ஏதோ இஷ்யூ போல சொன்னாங்க. ஏதோ சொன்னால் ஏதோ இஷ்யூ போல. ஜாவா 42, டியூக், மீட்டியார், இன்டர்செப்டர், எக்ஸ்பல்ஸ், BMW GS 310, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கலாம். ஆனால் வேணாம், அதுக்கு நம்ம லைக் இல்லை. பேலன்ஸு ஹிமாலயனும் டாமினாரும் தான். எனக்கு என்னமோ இந்த 2 வண்டியில் ஏதோ ஒரு வண்டி தான் நம்ம மனசில் போய் உக்காரோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ டாமினார் வர்சஸ் ஹிமாலயன், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் வியூவில் போட்டு அதில் நான் உருளைக்கிழமை இருக்கேன்டா பார்க்கறதுக்கு. கேமரா தள்ளி வச்சு போடா. 12ஆம் கிளாஸ் ஃபிசிக்ஸ் வாத்தியார் மாதிரி நியூட்டன், டார்க், ஹார்ஸ் பவர் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வேணும் அது அதில் இருக்கா, 2ல் 1 எதில் நம்ம கண்ணு, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப டெக்னிக்கலாக என்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. இப்போயே சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்ல போனால் எனக்கு 220 தான் போகணுன்னு ஆசை. ஓகேவா? அதனால் இப்போ ஹிமாலயன் வந்து இந்த வண்டியை எடுத்து ஓட்டலாம். ஆனால் அது 19 கிலோமீட்டர் வருது. என் ரத்தத்தை தான் பெட்ரோலாக ஊற்றுறோம் போல இருக்குது. அவ்வளோ அந்த குடிக்குது அது. அப்படி மைலேஜ்லாம் பார்த்தா இந்த வண்டி தான் எடுத்துன்னு போகணும். அண்ணா, உன் வண்டி எவ்வளோ மைலேஜ் வருதுண்ணா? இந்த வண்டி 55 வருதா? தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வண்டி 55 கிலோமீட்டர் வருதான். அப்படி பார்த்தா நான் TS 50 தான் திரும்பணும். மைலேஜ் பார்க்கறதான் தான். யூஸ்வலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஷோரூம் ஆள் நம்ம பின்னாடி வந்து ஏறி உட்காந்துப்பாங்க. ஆனால் நான் அடம் பண்ணி முடியவே முடியாது, நான் தனியாக தான் போவேன்னு ரத்தியவே ஜாமீனாக வச்சுட்டு போனேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவு நான் சீரியஸாக அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. வண்டியோட புல்லிங் பவர் வந்து இப்போ நான் ஓட்டுற ஹிமாலயன் BS3 நம்ம விக்கி ப்ரோவோட வண்டி அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட கொஞ்சம் பெட்டராகவோ இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, டிராஃபிக் இல்லாத ஒரு ரோட்டில் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த வண்டியோட ஃபுல் பொட்டென்ஷியலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரோடை தான் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளேயே இந்த வண்டியோட பிக்கப் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சஸ்பென்ஷன்ஸ் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. நாய்ஸ் எதுவுமே வரல. அது புது வண்டியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். யூஸ்வலாக பழைய வண்டியாக ஆச்சுன்னா பழைசாக ஆக வேரண்டர் ஆகும். ஏபிஎஸ் போட்டும் வண்டி ஏபிஎஸ் இல்லாத மாதிரி ஸ்கிட் ஆனதை நினச்சா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. பட் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அதோட ஃபிசிக்ஸ் புரியல. ஏன்னா நான் ஏபிஎஸ் வச்ச வண்டி பெருசாக ஓட்டினது கிடையாது. ஸ்கிட் ஆகக்கூடாது. என்ன தலைவா, நீ வேலைக்கு ஆவியா மாட்டியா?
மறுபடியும் வண்டியோட பிக்கப் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. என்னமோ பண்ணுது இந்த வண்டி நம்மளை. என் ஆசை தீர இதை முறுக்கி விளையாட ஒரு ரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருந்தது. பட் ஆனால் எந்த ஷோரூம் ஓனருமே அதை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டான். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இருக்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இட்ஸ் அ ஹியூஜ் டெசிஷன் தட் வி ஆர் மேக்கிங் ஹியர். நத்திங் கேன் கோ ராங். ஐ ஆக்சுவலி நீடட் மை டைம். கான்ஃபிடென்ட்டாக பைக்கை ஒரு கார்னர் பண்ண முடிஞ்சுது. நல்ல விஷயம். அதனால் என்னால் இந்த அளவு கார்னர் பண்ண முடியாது. பட் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்டிங். ஸ்பீடோமீட்டர் வேலையே செய்யல, கவனிச்சிங்களா? டெஸ்ட் பண்ணுற வண்டியில் ஸ்பீடோமீட்டர் வேலை செய்யாமல் இருக்கு. அதுக்குள்ளே யாரோ கால் பண்ணுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை முறுக்கக்கூடாதாமே, வெறும் பட்டனை மட்டும்தான் அமுக்கணுமா. இந்த 5 வருஷத்தில் புது பைக்குங்களை பற்றி நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறேன். மறுபடியும் எம்டி ரோடு ஒன்றுத்தில் ஒரு முறுக்குனா அந்த சவுண்ட் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஏன்னா அந்த இசையை தானே நான் கொஞ்ச நாள் கேட்கணும். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அந்த டோன். பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓவர் டேக்கிங் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு ஹிமாலயன் மாதிரி ஏறி நிற்க முடியாது. அதுதான் எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காமல் போன ஒரு விஷயம். என்னால் நின்றுன்னு ஓட்ட முடியாது வண்டியை கியர் சேஞ்ச் பண்ணி. வண்டியை உட்காந்தானே ஓட்டணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எனக்கு கேட்காதீங்க. அப்பப்போ நின்றுட்டு ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுற ஆள் கிடையாது. லைக் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வண்டி ஓட்டுற ஆள். ஓகே, ஸோ எனக்கு அந்த சின்ன சின்ன சந்தோஷம்லாம் ரொம்ப முக்கியம். டைம் ஆகிடுச்சு. ரத்தியை வேறு ஜாமீனாக வச்சுட்டு வந்துருக்கிறேன். சிட் ஸ்ரீராம் மாதிரி பேசுகிற விக்னாஷ் வருத்தப்படுவார் வேறு. திரும்ப சீக்கிரமாக ஷோரூமுக்கு போகணும். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு லைட்டாக பேசி வைப்பாங்களா? வாய்ஸ் சிட் ஸ்ரீராம் மாதிரி இருந்தது. ஓகேடா, நல்லாயிருக்கு. ஓகே தான். ஆனால் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்மெல்லு வேறு வருது. இல்லை, புது வண்டி எல்லாமே புது வண்டி ஸ்மெல் இல்லை. அதான் புது வண்டி. அப்புறம் எங்கேயாவது வண்டி ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆன் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. வண்டியெல்லாம் சூப்பராக இருக்குது, ஓட்டுறது நல்லா இருக்குது. ஆனால் ஹேண்டில் பார் ரைஸர் தான் போடணும். எனக்கு இப்படி இருக்குல்ல, திடீர்னு ஸ்பீட் பிரேக்கில் ஏஞ்சி நிற்கணும்னா எனக்கு முடியல. அந்த வண்டி மாதிரி இல்லை. ஆமாம், ஆனால் அந்த வண்டியில் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, வைப்ரேஷனே இல்லை கொஞ்சம் ஸ்பீடுக்கு. எங்கேயாவது லாங் ட்ரைவுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் டெஸ்ட் பண்ண. எனக்கு கிடைக்கும், ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தி. அதில் ஒருத்தர் கூடவா டாமினர் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ, நீ என்ன அந்த கேமரா வழியாக பார்க்குற? ஹாய்டா மச்சான், தெரியுறேண்ணா? உங்கள் மாமனார் வந்துட்டார், எனக்கு வெயிட் பண்ணுறான், கூப்பிட்றான். இந்த வண்டியில் பிரஹலாத் கிட்டத்தட்ட எல்லா ஆடான்ஸுமே போட்டிருக்கான். ஸோ அது ஒரு நல்ல ஆஃப் ரோடிங் டெரெயினில் எடுத்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே பக்கத்துலேயே ஒரு அபேண்டன்டு கல் குவாரி ஒன்று இருக்குது. ஓகே, அங்கே தான் போயிட்டுருக்கேன். என்னோடய ரைட்டில் இருக்க ஸ்கூல் தான் வேல்ஸ் வித்யாசனம். இது தர்கா ரோட். இந்த வண்டியோட ஓனர் இங்கே தான் படித்தார். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த குவாரி இருக்குது. எப்பவும் போல் கேட்டு தான் போனேன். மலைக்கு எப்படி போகிறது? இதுக்குள்ளே எப்படா போகிறது? கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டினதுனால அந்த டக்குன்னு நிற்க முடிஞ்சது தான். ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் யூஸ் டு இட். இந்த குவாரி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கூடவே ரொம்ப குப்பையாகவும் இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் அரசு துப்புரவு பணிகளை மேற்கொள்கிறது கிடையாது. அது புரியாமல் இங்கே பார்ட்டி பண்ணிட்டு போகிற மக்களோட அறிவற்ற தனத்தை நான் என்னான்னு சொல்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் கேட்டுக்கிறேன். அங்கே தான் சில நல்ல நண்பர்களை சந்தித்தேன். கையில் கேமரா இருக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு கேமராமேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். அவங்க ஆசையை ஏன் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம் கேமராமேன் தான், சொல்லு உனக்கு என்ன ஃபோட்டோ ஒன்றுன்னு கேட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணிக்கிறேன். பண்ணுறோம் வாடா 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 வாடா. அப்போ நான் எப்படி பண்ணுறேன்றது நீ பாடுறா. வாடா வாடா வாடா. ஓகே, ஏய் இல்லடா, நல்லா ஃபாஸ்டாவே இருடா. என்னடா பிரச்சனை? நான் ஆக்ஷன் சொல்றேன்டா, அப்ப பண்றா. டேய் நல்லா கேப்பறா. அப்படிடா. ரெடியா? ஆக்ஷன்.
ஓ மை காட் ப்ரோ, அங்கே பாரு இன்னும் வாட்டர் ட்ராப்ல வருது கிட்ட. அவ்வளோதான், அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் தான். அடுத்து வேறு யாருக்கெல்லாம் அந்த ஷாட்? ஆனால் என்ன மனசில் இருக்க அந்த குழப்பம் தான் தீரல, ஹிமாலயனா டாமினாரா அப்படின்னு. சரி ஓகே, நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். இப்போது ஹிமாலயன், நான் ஓட்டுற இந்த ஹிமாலயன் வந்து கத்தாரில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் விக்கி ப்ரோ ஓடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மேலே லிங்க் இருக்கு, வேணால் போய் பாருங்கள். இந்த ஹிமாலயன் BS3 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் வந்தாலே பெரிய விஷயம். ஆனால் பிக்கப்பு உங்கூட்டு பிக்கப் எங்கூட்டு பிக்கப்லாம் இல்லை, வேறு லெவல் பிக்கப்பு. ஆனால் அது BS3 ஓகே. 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஜாலியாக ஓட்டலாம், ஸ்மூத்தாக ஓட்டலாம். ஆனால் அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டியோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், இல்லைனா உங்களால் அதை பேர் பண்ண முடியாது. ஆனால் ஆசை தீர நின்றுட்டு ஓட்டலாம். இது ஹிமாலயனோட பாயிண்ட்ஸு. டாமினார் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னா, இதோட மைலேஜ் வந்து அந்த ஹிமாலயனை விட ஒரு 4-5 கிலோமீட்டர் ஜாஸ்தியாகவே தொடங்கிட்டுருக்கு. வைப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை, ஆக்சுவலி சொல்லப்போனால் சுத்தமாக இல்லை. இந்த ஹிமாலயன் வந்து BS4 100ல் ஓட்டும்போது வைப்ரேஷன் தெரில. அதுக்கு மேலே ஓட்டினா தெரியுமான்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல, ஏன்னா நான் யூஸ்வலாக அதுக்கு மேலே ஓட்டினதில்லை. ஓகே, ஸோ இதுதான் சம்மரி. பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி, உங்களுக்கு தெரியும்ல. 2 வண்டியுமே தனித்தனியாக ஓட்டினா ஒரு வண்டியோட நல்ல குவாலிட்டியும் மட்டமான குவாலிட்டியும் எனக்கு மறந்து போகுது. ஸோ 2 வண்டியும் தனித்தனியாக ஓட்டி பெருசாக எதுவும் என்னால் கம்பேரே பண்ண முடியல. அதனால் 2 வண்டியும் மாற்றி மாற்றி ஒரே டைமில் ஓட்டணும்னு முடிவு பண்ணேன். நான் சொன்னல, வேறு லெவல் ரிசர்ச்சு. அதில் எல்லாமே ஹேடாக தான் ப்ரோ இருக்கும். கிளச்சு பிடிச்சி பார்த்தீங்களா, அதுக்கே ஜிம்முக்கு போகணும். ஆனால் நல்ல பவர் இல்லை வண்டி. ஆமாம் ஆமாம், இது கூட கிளச்சு ஃபுல்லாக அமுக்குனா தான் ஸ்டார்ட் பண்ண முடியுதுல்ல. இந்த மாடலில் தான் அந்த மாதிரி இல்லை. ஓ அந்த மாதிரி. ஓகே, வரம் பெட்ரோல் போட்டு வரேன். ஒரு 500 ரூபாய்க்கு போட்டால் போதுமா? சரி ஓகே. ரத்தியோட ஃப்ரெண்ட் யஷ்வந்த் பாடியில் இருக்கார். அவரும் ஒரு டாமினார் வச்சுருக்காரு, ஃபுல் டூரிங் செட்டப்போட, நல்லா மெயின்டைன் பண்ண வந்து. அன்றைக்கி நைட்டே அவரை பார்க்க போயிட்டேன். விக்கி ப்ரோவோட ஹிமாலயனும் யஷ்வந்தோட டாமினாரையும் மாற்றி மாற்றி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுவா வேறு லெவலில் இருக்குது. இல்லை எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரில. ஆனால் கிளச்சு அப்படியே வாழைப்பழம் மாதிரி விழுது, இது அப்படியே கரணக்கிழங்காட்டங்குது. அது ரொம்ப ரொம்ப ஃப்ளூவிடாக இருந்தது. சரி ஒரு ரவுண்ட் போய்ட்டு வந்துடுறேன். இது சின்ன ரவுண்டே போய்ட்டு வந்துடலாம். ப்ரோ இன்னொரு குட்டி ரைடு ப்ரோ, இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும். என்னால் சரியாக சொல்ல தெரிலடா. சரியா சொல்ல தெரியல. டபுள் மைண்டடாக இல்லை, ஆமாம் டபுள் மைண்டடாக தான் இருக்குது, அதான் உண்மை. மனசு இன்னும் ஒரு நிலைக்கு வரல. ஏன்னா நம்ம வந்து BS6 டாமினாரை ஷோரூம்லேருந்தே வாங்கி ஓட்டிட்டோம். அந்த வண்டியை ரொம்ப நேரம் ஓட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி ரொம்ப நேரம் ஓட்டிட்டோம். BS3 ஹிமாலயன் நம்ம கையிலே இருக்குது, அது எப்போ வேணால் ஓட்டிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம இன்னும் ஓட்டாமல் இருக்கிறது வந்து BS6 ஹிமாலயன். ஒரு வேளை BS6 டாமினாராக BS6 ஹிமாலயன் பார்த்தா, நான் இன்னும் BS6 ஹிமாலயனை ஓட்டவே இல்லை. அதையும் ஓட்டி பார்க்கணும், அப்போ தான் ஒரு கிளாரிட்டி வரும்னு தோணுச்சு. ஆனால் புது வண்டி ஸ்டாக் இல்லை, ஸோ டெஸ்ட் ரைடும் கிடைக்கிறது இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும். ஆனால் மணி வேறு ஆகுது, மணி ஒரு. ஆனால் இந்த 2 வண்டியை நான் மாற்றி மாற்றி ஓட்டி பார்த்தேன்ல, அதுக்கே மணி 12 ஆயிடுச்சு. இன்றைக்கே நான் ஒரு BS6 ஹிமாலயனை நான் ஓட்டி பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் எது எனக்கு கரெக்டான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நான் குழம்பி இருக்கும்போது நான் டேடியை கன்சல்ட் பண்ணுவேன். இப்போ அது முடியாது. ஆனால் டேடி என் கூட இருக்காருன்னு நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்கள்ல, சத்தியமாக அதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அவரை நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு நான் திரும்ப வீட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னார். ஸோ ஒன்று முடிவு பண்ணேன், வீட்டுக்கு போகிற வழியில் என் கண்ணில் ரோட்டில் எந்த BS6 ஹிமாலயன் இருந்தாலும் அவங்கள நிறுத்தி ஒரு ரவுண்டு கேட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் அது நடந்துதான்னு கேட்டிங்கன்னா நடந்தது தான். இப்படி இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க. நமக்கு ஒன்று வேணும்னா நாம தான் இறங்கி செய்யணும். நைட்டு BS6 ஹிமாலயனோட ஒரு பெரிய கேங்கு சிட்டில் லிங்க் ரோட்டில் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. தைரியமாக போய் ப்ரோ ஒரு ரவுண்டு கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். என்னமோ தைரியத்தில் கேட்டேன், அவங்களும் கொடுத்தாங்க. BS3 ஹிமாலயனில் இருந்த பிக்கப்பு பாதியாக குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மற்றபடி ADS, ரைடிங் பொசிஷன், நமக்கு ரொம்ப பிடிச்ச ரைடிங் பொசிஷன், நிற்கிறது எல்லாமே அம்சமாக இருந்தது. ஆனால் இங்கேயோ ஏதோ லூஸ் ஃபிட்டிங் போல் ஓவராக சவுண்ட் அந்த மாதிரி இருந்தது. அது என்னை பாதர் பண்ணிச்சு. ஆனால் அது ஒரு பெரிய குறை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹெல்மெட்டில் பாட்டி கேட்டுன்னு வண்டி ஓட்ட போகிறோம். மைலேஜ் 25 மேலே ஹைவேல தருதுன்னு சொல்கிறாங்க. அந்த நண்பர்கள் சொன்னது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கே BS6 ஹிமாலயன் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கே முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அதுதான் உன் மனசில் ஒன்று எத்தனை போய் ஆழமாக உட்கார வைக்கணும், அது நடக்கும். மிராக்கிள்ஸ் என் வாழ்க்கையில் இப்போலாம் நடக்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆயிடுச்சு. என்னத்த சொல்ல. 2 பைக்கும் 2 விதமாக நல்லா இருந்தது. எனக்கு என்ன வேணும்னு இவ்வளோ வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியும் என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல. எனக்கு 2மே பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஸோ முடிவை நீங்கள் எடுங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே லே லடாக் போக போகிறோம். நான் ஒன்றும் தனியாக போகலையே. முன்னாடி நான் ஒருத்தன் தான். ஸோ எல்லாமே ஏன் டெசிஷன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 4500 பேர்கிட்ட இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து போக போகிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்களே டிசைட் பண்ணுங்கள் என்ன வண்டி நம்ம வாங்கலாம் அப்படின்னு. BS6 ஸ்டாக் இல்லைன்னா நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு வண்டி இருக்கும் ஹிமாலயன், அதுதான் எடுக்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அதே எடுத்துடலாம். ஓகே, ஸோ நல்ல தீர விசாரிங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது ஃப்ராங்காக சொல்லணும், உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக இல்லை நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்க, உங்களுக்கு பர்சனலாக என்கிட்ட இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வாங்க, வாய்ஸ் நோட் விடலாம், வீடியோ கால் பண்ணலாம். ஓகேவா, டைம் எடுத்து போடுங்க. உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் 2021 வண்டி வாங்கணும். ஒரு மாதம் தான் இருக்குது. அது வரைக்கும் உங்கள் சாய்ஸை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அப்புறம் வண்டி வாங்கினதை என்ன வண்டி வாங்கினா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் அடிங்க. பெல் அடிச்சுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படியே ஓட்டுறாமல், ரொம்ப முக்கியமாக உங்கள் மம்மி டாடி சித்தப்பா சித்தி அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டி 1 விட்ட சம்மதி 2 விட்ட மச்சான் எக்ஸு கரண்ட்டு ஃப்யூச்சரு எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்மளை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஆள் சேர்ந்தால் புது பைக் வாங்கலாம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வெட்டும் வேரும் பூமியின் கீழே, மாவும் மரமும் தூசியின் மேலே, ஒரு கனி உண்டின் மறுகனி சுவைக்க குரங்காயான மனமே, கொஞ்சம் பொறுத்திருத்தல் நலமே. இப்படிக்கு அருண் என்னும் நான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா தான் தொண்டை கட்டிச்சு. பை பை.